வணக்கம் மக்களே. எல்லா சிவன் கோயில்கள்லையும் ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி அன்றைக்கி தான் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் வருடம் முழுவதும் அன்னாபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நிலையில் இருக்கனால இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நஞ்சுண்டேஸ்வரர்னே பேர் இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, மைசூருக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது. வருடம் முழுவதும் இங்கே அன்னாபிஷேகம் நடக்குது. அதே மாதிரி நவபாஷாணத்தால் ஆன நம்ம பழனி முருகன் எப்படி எல்லாத்துக்கும் நோய்களை தீர்க்கிறாரோ, அதே மாதிரி இங்கே உள்ள சுயம்பலிங்கம் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்குங்கிறது இங்கே இருக்க மக்களோட நம்பிக்கை. இந்த கோயிலில் உள்ள மூலவர் சுயம்பலிங்கமாக தோன்றியவர். சிவலிங்கத்தின் மீது பரசுராமர் தனது கோடாரியால் வெட்டப்பட்ட கோடு உள்ளது. கேசி என்ற அசுரன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் முனிவர்கள், தேவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். அவனை அழிக்கச் சென்று மகாவிஷ்ணுவால் கூட அவனை அழிக்க முடியவில்லை. இதனால் அனைவரும் சிவனிடம் முறையிட்டனர். சிவபெருமான் தனது கோபம் அனைத்தையும் ஒன்று திரட்டி